அப்படி சொன்ன உடனே ஒரு நாள் காயின் அவனோட தம்பி ஆபேல வயலுக்கு கூட்டிட்டு போனானா. அங்க போய் அவன் மேல பாஞ்சி அவனை கொன்னுட்டானா. உடனே கடவுள் காயின்ட்ட அவன் தம்பி எங்கன்னு கேட்கும் போது காயின் என் தம்பிக்கு என்ன, நான் காவலாளியா, என் தம்பி எங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் காயின்ட்ட நீ என்ன 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 பண்ணிட்டா, எதுக்கு ஒரு தம்பியை கொன்ன அப்படி கேட்கும் போது நீ இப்படி உங்க தம்பியை கொன்னலால உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நீ விவசாயம் செஞ்சா உனக்கு அதுல இருந்து ஒரு காய்கறி கூட கிடைக்காது. நீ இனி நாடோடியா அலைஞ்சிட்டு கிடப்பா அப்படின்னு சொன்ன உடனே காய் கடவுள்கிட்ட இந்த 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 தண்டனை ரொம்ப பெருசா இருக்கு, என்னால இதை தாங்க முடியல அப்படி சொன்ன உடனே கடவுள் நான் ஏதாவது வேற ஊருக்கு போய் நடையா சுத்தி இருந்தா என்னது யார பார்த்தா கொன்றுவாவ அப்படின்னு சொன்ன உடனே அப்படி கடவுள் காயின்ட்ட காயினை கொன்பவர் யாரும் 7 முறை பழிவாங்கி விடுவார்கள் அப்படி சொல்லிட்டு காயினை கொன்னாம இருக்கிறதுக்காக காயின் மேல ஒரு அடையாளத்தை வரைஞ்சி விடுவாங்களாம். அப்ப காயினை நோதுன்னு ஒரு நாள்ல போய் நாடோடியா அழிஞ்சிட்டு கிடந்தானா. இதோட